தங்கம் எங்கே எப்படி உருவானது என்று தெரியுமா? பலருக்கும் தெரியாத தகவல். உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா? அசல் தங்கம் எப்போது பிறந்தது? பூமிக்கு எப்போது வந்தது என்று தெரியுமா? பலருக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரியாது. உண்மையான தங்கம் எங்கே எப்படி பிறந்தது என்று தற்போது பார்க்கலாம். தங்கம் யாருக்குத்தான் பிடிக்காது? பொதுவாக தங்கம் என்றால் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவை பூமிக்கு எப்படி வந்தது உள்ளிட்ட கேள்விகளுக்கு நம்மில் பலருக்கு விடை தெரியாது. அசல் தங்கம் எப்படி பூமிக்கு வந்தது என்பதுதான் அனைவரின் மனதிலும் உள்ள ஒரே கேள்வி. சமீபத்தில் வெளியான ஆய்வு ஒன்று இது குறித்து தெளிவுபடுத்தியுள்ளது. முந்தைய அறிக்கைகளின்படி பூமியின் மேலோட்டத்தில் உள்ள விரிசல்கள் வழியாக பாயும் சூடான கனிமங்கள் நிறைந்த திரவங்களில் இருந்து தங்கம் உருவானதாக கூறப்பட்டது. மேலும் இந்த திரவங்கள் குளிர்ச்சியடையும் போது தங்கமானது சுற்றியுள்ள குவார்ட்ஸில் படிந்து குவிக்கிறது. இதன்படி பார்த்தால் குறைந்த அளவு தங்கம் மட்டுமே உருவாகும். இந்த கோட்பாடு அதிகளவு தங்கம் எப்படி உருவாகிறது என்பது குறித்து தெளிவாக விளக்கவில்லை. ஆகவே இந்த கோட்பாடு தோல்வியடைந்தது. டாக்டர் கிறிஸ் வைசி ஆய்வின்படி குவார்ட்ஸில் பைசோ எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குவதன் மூலம் பூகம்பங்கள் தங்க கட்டிகளை உருவாக்க தூண்டும் என்று கண்டறியப்பட்டது. இந்த செயல்பாட்டில் இயந்திர அழுத்தம் சில பொருட்களில் எலக்ட்ரிக் சார்ஜை தூண்டுகிறது என்று தெரிய வந்துள்ளது. வடிகட்டிய குவார்ட்ஸ் மின்வேதியியல் முறையில் தங்கத்தை அதன் மேற்பரப்பில் வைப்பது மட்டுமல்லாமல் இது தங்க நானோ துகள்களை உருவாக்குகிறது. இந்த செயல்முறை புதியவற்றை உருவாக்குவதை விட ஏற்கனவே உள்ளவற்றில் தங்கத்தை குவிப்பதற்கு வழிவகுக்கிறது. இதன் மூலம் அதிக தங்கம் டெபாசிட் செய்யப்படுகிறது. மின் இன்சுலேட்டராக இருக்கும் குவார்ட்ஸ் மற்றும் கடத்தியான தங்கம் இந்த செயல்முறைக்கு உகந்த சூழலை உருவாக்குகின்றன. நிலநடுக்கத்தின் போது குவார்ட்ஸ் அழுத்தத்தை அனுபவிக்கும் போது அது எலக்ட்ரிக் சார்ஜை உருவாக்குகிறது. இது தங்கத் துகள்களை ஈர்க்கிறது. ஏற்கனவே உள்ள சேமிப்பகத்தை மேலும் சேர்க்கிறது. காலப்போக்கில் பெரிய தங்க கட்டிகள் உருவாக வழிவகுத்தது. இந்த சமீபத்திய ஆய்வு தங்கம் தொடர்பான அடுத்தடுத்த ஆய்வுகளுக்கு எதிர்காலத்தில் முக்கியமானதாக இருக்கும் என கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.